கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. அதானே எஃப் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி. स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयो श्रुत्वा प्रणमामि नमस्वीयति राजाय विवेकानन्दसूरये सत्सित्सुखस्वरूपाय स्वामी तेजस्विनावनीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களுக்கு நமஸ்காரங்கள். சர்வதேச யோகா தினத்திற்கு சுவாமி விவேகானந்தர் கல்வி அறக்கட்டளை சார்பாக வருகை புரிந்திருக்கும் தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களின் குரு சுவாமி விவேகானந்தர் கல்வி அறக்கட்டளை, சுவாமி விவேகானந்தர் பேரவை மற்றும் யோகாலயம் என்ற இரு பிரிவாக செயல்படுகிறது. இன்று யோகா தினத்தை முன்னிட்டு யோகாலயத்திலிருந்து மாணவர்கள் வந்துள்ளார்கள். யோகா ஆசிரியர் எங்களுடைய குரு திரு பரமானந்த ஐயா அவர்களை நமஸ்காரம் செய்து வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக இங்க சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. டாக்டர் தீபா லட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் யோகாலயத்தின் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள், ராமகிருஷ்ண மட பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தற்போது சீஃப் கெஸ்ட் அவர்களை அவர்கள் கௌரவிக்கிறார்கள். டாக்டர் பாரதி மோகன் அவர்களுக்கு சேர்ந்து இருப்பது 12வது சர்வதேச உலக யோகா தினத்தை கொண்டாடுவதற்காக இந்த ராமகிருஷ்ண மடம் நமக்காக இந்த இடம் கொடுத்தது. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். இன்னைக்கு வந்து ஜூன் 21 உட்காந்துக்கலாம். இன்னைக்கு ஜூன் 21 ஏன் வந்து நம்ம யோகா டே கொண்டாடுறோம் அப்படின்றது எனக்கும் தெரியுமான்னு தெரியல. நம்ம மோடி அவர்கள் 12 வருஷத்துக்கு முன்னாடி 2015 இது வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா லாங் டே. இந்த டே இஸ் லாங். சன் வந்து நிறைய நேரம் இருக்கிறது.
21st. ஸோ தே செலக்டட் அஸ் அ யோகா டே. அப்புறம் இன்னைக்கு இந்த 12வது உலக இந்த யோகா டே கொண்டாடுறதுக்கான மோட்டோ என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுமா? சரி, தெரியும், உங்களுக்கு தெரியும். இது ஹெல்த்தி ஏஜிங் யோகா டே ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் தான் இந்த வாட்டி நம்ம மோடிஜி அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கிற மோட்டோ. இதை கொண்டாடுறதுக்கு நமக்கு நிறைய மக்கள் வந்திருக்கோம். நான் வந்து கோவிட் அப்போ தான் யோகா ட்ரெயின் போனேன். நடந்துட்டு தான் இன்னைக்கு யோகாவில் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா மேடம் தான் அதுக்கு காரணம். முதல்ல மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறதுக்கு என்னால் டெய்லி ஒரு 20 minutes நான் யோகா பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேடம்க்கு தேங்க்ஸ். ஸோ யோகா டே அன்னைக்கு என்ன ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு பண்ணுறதுக்கு அது உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு நான் ஒரு சஃபிஷியண்ட்டாக சூட்டபிளாக இருக்க பர்சனான்னு தெரியல. பட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ராமகிருஷ்ண மடம் பட் விவேகானந்தர் ரெண்டு பேரோட குருவும் அத்வைதத்துலேருந்து தான் வந்திருக்கு. அத்வைதம் அங்கே இருக்க ஆதிசங்கரோட அத்வைதத்தை ஃபிலாசபியை தான் அவர் ஊர் ஃபுல்லாக பரட்டினார். நிறைய பேருக்கு ஆதிசங்கரை பற்றி தெரியாது. பட் அவருடைய டீச்சிங்ஸை வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு கொண்டு போனது நம்ம விவேகானந்தர் தான். அவரோட சிஷ்யர்கள் தான் நிறைய பேர் இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் எனக்கு பெருமையாக இருக்குது. இங்கே வந்தோன்னே ஆதிசங்கர் ஃபோட்டோவை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த யோகா டேக்கு எல்லாரும் ஹெல்த்தி ஏஜிங்காக பண்ணீங்க. ஏஜ் ப்ராசஸில் எல்லாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, சில வியாதிகள் வரதான் செய்யும். அது டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது டிஸ்டர்பன்ஸ் இன் த ஈஸ். எப்போ நம்ம அன்ஸ்டேபிளாக இருக்கணுமோ கோவப்படுறோமோ அப்போ தான் ஈஸ் அப்படிங்கிறது நிதானமாக இருக்கிறது. டிஸ்டர்பன்ஸ் வரணும் தான் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு இது யோகா. ஸோ மைண்டை காம் பண்ணால் எல்லாமே சரியாயிடும். ஏஜிங் ப்ராசஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமே தவிர நம்மளால் குணப்படுத்த முடியாது. ஸோ ஹெல்த்தி ஏஜிங்கை நம்ம இன்னிலேருந்து யோகா பண்ணுவோம். உங்களுடைய குருமார்கள் யாருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணி யோகா பண்ணீங்கன்னா ஹெல்த்தி ஏஜிங்காக இருக்கலாம். அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஜூன் 21 சர்வதேச யோகா தினமா நம்ம கொண்டாடுறோம். ஆல்ரெடி மேடம் சொன்ன மாதிரி 2014 திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில இந்த இதை முன்மொழிகிறாரு. நம்மளுடைய பாரத நாட்டில் இருக்கிற பழம்பெரும் கலையான இந்த யோக கலையை உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுல இந்த யோகா தினத்தை கொண்டாடணும்னு முன்மொழிகிறாரு. 2015 இருந்து ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். யோகா முதல்ல ஏன் பண்ணணும்? நம்ம இந்த வருடத்துடைய மோட்டோ ஹெல்த்தி ஏஜிங். பட் இங்க ஏஜ் பீப்புள் மட்டும் இல்ல, நிறைய வளரினம் பருவத்துல இருக்கிற குழந்தைங்களும் இருக்கிறீங்க. இந்த வயசுல இருந்தே யோகாங்கிறத நம்ம ஒரு பிராக்டிஸா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல கொண்டு வந்துடணும். ஏன்னா யோக பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா அது மூணையுமே ஒரு கோட்ல இணைக்கிற மாதிரி ஒன்றிணைக்குது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆன உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்னாக்கா, இன்னைக்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. நீட், ஜேஇ, அதை தவிர கிளாட், அது இதுன்னு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற பெரிய ப்ராப்ளமே ஸ்கூல்லையும் படி 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 காலைல 6 மணிக்கு போனா சாயந்தரம் 7 மணிக்கு தான் வர்றாங்க நிறைய குழந்தைங்க. வீட்லயுமே பேரண்ட்ஸ் தன்னால அச்சீவ் பண்ண முடியாததை நான் குழந்தைங்க மூலமா அச்சீவ் பண்ணிடணும்னு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஒரு 15 to 20 minutes நமக்காக ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கி சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், சிறு ஆசனங்கள், ஒவ்வொரு இதுக்குமே ஆசனம் இருக்கு. எல்லாருமே யோகா ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன ஆசனாஸ், ஒரு 5 minutes பிரீதிங் எக்ஸசைஸ், மெடிடேஷன். கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் கிராக் பண்றது அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த மெடிடேஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த யோகாவுடைய பெருமையை வெளி உலகத்துக்கு இது பண்ணதுல சுவாமி விவேக் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த உலகத்துக்கு நல்ல முறையில பர்சனல் லைஃபையும் ஒர்க் லைஃபையும் பேலன்ஸ் பண்றதுக்கு யோகா ஒரு பெரிய இதா இருக்கு. ஏன்னா அது நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். ஏன் நீங்க இந்த வயசுல இருந்தே யோகாவை பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம்னா,
எங்களுக்கு யாரும் இல்லை இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணி அந்த 20s இருந்தே நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றதுக்கு யாரும் இல்லை. பட் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்கு. ஒரு ப்ராப்பர் குருவை தேர்ந்தெடுத்து அது மூலமா நீங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கிறேன். எங்களுடைய குரு திருமதி செல்வராணி மேடத்துக்கு இந்த கட்டத்தில் நான் பெரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் முக்கிய காரணம் அவங்க ஒரு முக்கியமான காரணம். அனைவருக்கும் இனிய வாழ்த்து. நன்றி. குழந்தைங்க என் பொண்ணோட ஒரு கிளாஸ் பண்ணாங்க. தம்பி ஐயா ரொம்ப க்ளோஸ் சார் நான் வந்து ஒரு 40 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எல்லாரும் நல்லா தெரியும். நான் யோகா பண்ண ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆகுது. நான் அப்பயே நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு ராஜமணியம் திறந்து போய் டெய்லி பண்ணுறேன். நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் போவோம், அவங்களாம் வர முடிட்டாங்க, வீட்டுக்கு முடியல உட்காந்து. நான் தொடர்ந்து அவர்கிட்டே போயிட்டு இருந்தேன் 10 வருஷம். அதுக்கப்புறம் தான் என்னுடைய குரு டிஆர்டி கௌதம்னு அவங்கள்ட்ட தான் நான் 18 வருஷம் படித்தேன். அது வந்து உடம்புக்கு ரொம்ப, அதாவது மூளைக்கு ஒழுக்கம் நல்லா கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு மனிதனை ஒரு ஒழுங்குபடும். நான் இன்னைக்கு எனக்கு 71 இயர்ஸ் ஆகுது. இருந்தாலும் நான் எவர் ஆக்டிவாக இருப்பேன். என் மாப்பிள்ள கூட மத்தியானம் சாப்பிட்டா தூங்குவாங்க. காலையில் எழுந்து நைட்டு தான், காலையில் 4 மணிக்கே எழுந்து யோகா பண்ணிட்டோம். நான் என் ஒய்ஃபுக்கு கற்றுக் கொடுத்து அவளுக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு ஒரு வியாதி. அவள் வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை டாக்டரும் பார்த்துட்டேன், இருந்தாலும் நிற்கலை. அப்போ எங்கள் ஒரு குருஜி சொன்னார், தம்பி விபரீத கரணி போட்டினா சரியாக கொடுப்பா அப்படின்னு சொன்னார். என் மனைவிக்கு நானே கிட்ட இருந்துட்டு டெய்லி விபரீத கரணியை சொல்லி கொடுத்தேன். 2 மாதத்துல சுத்தமாக இருந்தாரு. இன்னைக்கு என் பொண்ணுக்கு இப்போ 41 வயசு. 41 வருஷம் அவருக்கு எந்த வியாதியும் கிடையாது. அதனால யோகாவுடைய மகிமை அவ்வளோ ஒரு இது. 2வது நம்ம வாழ்க்கை வந்து ஒழுங்குபடுத்திக்கலாம். நானே கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பேன். என்னையே மனைவி கரெக்ட் பண்ணி என் பிள்ளைங்க ஒய்ஃபு அப்படியே வாழ்ந்துட்டேன். பிள்ளைகளை நல்லா படிக்க வைத்தேன். டாக்டர் அனுப்பி மாப்பிள்ளைங்க டாக்டர், இன்னொரு மாப்பிள்ளை எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இன்னும் நான் என்னோட வந்து யோகா பண்ணுவார் என் மாப்பிள்ளை. இஸ் நாட் ஏ மை சன், இல்லை மை சன். அவ்வளோ ஒழுக்கமாக இருப்பார். காரணம் நம்ம அவரை வகைப்படுத்துறதுல தான் இருக்கு. அதெல்லாம் கடவுளுடைய கிஃப்ட்டு. என்னைக்கு வரும், நாளைக்கு அந்த வந்துட்டப்போம், அப்படி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் முக்கியம் இல்லை. மன அமைதி வேணும், நிம்மதி வேணும். அதனால் நம்ம தான் நம்ம நல்லா கற்றுக்கலாம். இன்னும் எங்கள் குருஜி ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு காரில். அடிபட்டோடனே அவர் சொன்னார், பாரதி போன கூப்பிட்டு. நான் திருச்சியில் இருந்து போனது, உடனே பறந்து போனேன். போய் அவருக்கு எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணிட்டு கிட்ட இருந்து எல்லாம் பண்ணிட்டு போலீஸ் கேஸ் அதெல்லாம் எஃப்ஐஆர் போட சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு நாள் அவரோட வீட்டில் இருந்தேன். கொண்டா வச்சுட்டு அப்புறம் தான் வந்தேன். அதான் நம்ம எடுத்த பேர். எப்படின்னா அவர் முதல் பேர் நம்மளை தான் கூப்பிட்றாருல, அப்படின்னா நான் எவ்வளோ ஒரு நல்ல மாணவனாக இருந்திருப்பேன் அவர்கிட்ட. அதான் நம்ம அவங்க குருவிட்ட நல்ல மாணவனாக இருந்தோம்னா நிச்சயம் நம்ம நல்லா கற்றுக்கலாம். நான் இப்போ யோகா பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன். 4 o'clock நான் எழுப்புறோம். என் ஒய்ஃபை இருந்தே எழுப்புவா. ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் தான் யோகாவுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இன்னைக்கு பெங்களூருமா நாளைக்கு மெட்ராஸுமா டூர் போயிட்டே தான் இருப்பேன். அதுமாரி நம்ம உடம்பு நல்லா ஒருத்தருப்ப. நான் அப்போலோட அருண் நியூராலஜி பேக் பெயின் இருந்தேன். என் மாப்பிள்ளை அவர் சொன்னார், மாமா உங்களுக்கு ஒன்றும் யாரையும் இல்லாமம்மா, நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படின்னு என் முன்னாடிகிட்ட சொல்லி என் பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காரு. உங்கள் அப்பா என்ன சின்ன பையன் மாதிரி இருக்காரு, ஒன்றுமே இல்லையே. அப்போ நான் அவர் நம்பாம மறுபடியும் மெட்ராஸ் அப்போலோவில் போய் பார்த்தேன். அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ, இந்த அருண்னு பெரிய பெரிய டாக்டர், நான் ரெட்டிகிட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி போயிட்டேன். அவர்கிட்ட போனால் ஒன்றே சார் தம்பி உங்களுக்கு ஒன்றுமே. ஆனால் நம்ம யோகாவை டெய்லி விடக்கூடாது. 4 மணிக்கெலாம் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஏஞ்சி செஞ்சுட்டு நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய உடல்நிலையும் நல்லா இருக்கும், மனநிலையும் நல்லா இருக்கும், ஒழுக்கத்தையும் கற்றுக்கலாம். அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு சொன்னதை எடுத்துக்கிட்டு. சர்வதேச யோகா தினம். இந்த யோகா என்ற இந்த பயிற்சியை, இந்த கலையை உலகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறது. அதில் முதலில் அர்ப்பணித்த, உலகத்திற்கு கொடையாக கொடுத்தது யோகக்கலை. பாரத
முதல் முதலில் எத்தனையோ பேர் வந்து இப்போ நம்ம நாட்டில் இருந்த பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள், மத்திய அமைச்சர்கள் எனக்கு ஓரளவு தெரியும். யோகா செஞ்சவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், செய்தியும் அறிஞ்சிருக்கேன். அதே சமயத்தில் இந்த யோகா கலையை உலக அளவில் கொண்டு போய் எல்லா நாடுகளும் சர்வதேச நாடுகளின் மத்தியில் யோகாவினுடைய அந்த பெருமைகளையெல்லாம் எடுத்துரைத்து இதை யோகா தினமாக மாற்றிய பெருமை நமது தற்போதைய பிரதமர், பாரத தேசத்தினுடைய பிரதமர் மோடியை அவருக்கு வந்து நம்ம இந்த நிலையத்தில் அவரை நினைக்கணும். அவர் தான் அந்த பெருமையை உலகத்தில் நிலைநாட்டியவர். அதுக்காக அவருக்கு ஒரு நன்றியையும், அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றும் நம்ம இறைவனை வேண்டிக்கணும். அடுத்து இங்கு இருக்கின்ற மாணவர்கள், இங்கே வந்திருக்க மருத்துவர் அம்மா ஐயாக்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதலில் யோக தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பேசும்போது டாக்டர் ஐயா சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு நண்பரோட போயிருந்தேன். அப்போ வந்து யோகத்தை பற்றி பேசுறதுக்கு, யோகாசனை பற்றி பேச வரும் பொழுது ஒரு பச்சை பிள்ளை இந்த மாதிரி குழந்தைங்க உட்காந்துருக்கிற இந்த மாதிரி சேரில் உட்காந்துருந்த மாதிரி எழுந்துருச்சு பத்மாசனம் சில ஆசனங்களெல்லாம் என்னை போட்டு காட்டினாங்க. அவங்க மறந்துட்டாங்க. நான் காலையில் வரும்போது ஞாபகம் பாரதி மோகன் சார் அது மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி அவங்களுக்கு பார்க்க மைண்டு வந்து தரையில் உட்காந்து எழுந்திரிச்சு போட்டு காட்டினாங்க. எனக்கு அதை நான் மனசில் அப்படியே வச்சிருக்கேன். சின்ன பிள்ளை மாதிரி அவங்க வீட்டில் மனைவி, பிள்ளைகள், மருமகன் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் யோகாவை வந்து பழக்கப்படுத்தணும், செய்யணும். அதே மாதிரி டாக்டர் ஐயா யோகேஷ் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. விவேகானந்தரையும் ஆதிசங்கரர்களுடைய இதையும் இணைத்து சொன்னாங்க. ராஜயோகம் எழுதிய விவேகானந்தர் ஆதிசங்கர் சாமியை பற்றி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறது. அவங்க சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உடல், மனம், ஆன்மா, உயிர், இந்த மூன்று பற்றிய இணைப்பு ஒரு நேர்கோட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க. இது வேற எந்த பயிற்சியிலையும் கிடைக்காது. உடற்பயிற்சி என்பது நிறைய இருக்கு, விளையாட்டு நிறைய இருக்குது, கேம்ஸ் எவ்வளோ கேம்ஸ் இருக்குது. உடற்பயிற்சி போயிட்டு அதுக்கு என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் யோகா பயிற்சி மட்டும் தியானம் இருந்தவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சின்ன டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். இந்த மூணும் இணைக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு தியான நிலை வரும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு யோகா ஆசனாஸ், முக்கியமான யோகாவில் வந்து ஒரு பகுதி யோகா ஆசனாஸ் வந்து அது வந்து ஆரம்பிக்கிறோம். யோகாசனம் பண்ணி கொஞ்சம் வார்ம் பண்ணிக்க போகிறோம். இப்போ கை வச்சுக்கீங்க, ஃபார்வர்ட், பேக், நெக் மூவ்மெண்ட், சைக்கிள் பொசிஷன். Right, left, right, for 10 times. Shoulder touch. Right, pause. Next, arm stretch, right, right, left, 10 times again, right, left, right, left, right, left, right, left, right, left, right, left. Pause. Next set. Forward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Pause. Back. 6, 7, 8, 9, 10. Pause. Next set. Swing forward. Forward. Right, left. 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10. Pull. Put it back. Up it. Back swing. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Pull. Next, this rotation. This to rotate பண்ணுங்க. This rotation. இது அப்படி பண்ணுங்க. Pull. Next. Hip rotate வச்சுங்க. அப்படியே மெதுவா அப்படியே rotate பண்ணுங்க. Backwards. மெதுவா 10 times. மெதுவா பண்ணுங்க அப்படியே. Pull. Anti-clockwise. Pull. Next. Knee rotation. உடம்பை கையிச்சு மெதுவா rotate பண்ணுங்க. ஒரு 4 தடவை போகும். மெதுவா அப்படியே கீழே போய் அப்படியே மேலே வரணும். மெதுவா பண்ணுங்க அப்படியே. Clockwise, anti-clockwise. மாதிரி. Pull. Next. Pull. Left leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Pull. Left leg. Clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Pull. Now நிறைய this side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Heels down, and release. Hands down, turn down. Pull. Next. பாத ஹஸ்தம். 3 கை கால் விடுங்க. Exhale, bend forward. மெதுவா அப்படியே மூச்சை விட்டு கை கீழே வைங்க. பாதம் தொடர்பாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Inhale up. ரெண்டு கை கால் விடுங்க. Hands down, exhale down. Next, inhale, back bend. அப்படியே கொஞ்சம் மூச்சு இழுத்து அப்படியே பேக் ரொம்ப பண்ணோம்னா கொஞ்சமா பண்ண போதும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Exhale up. ஸ்டாண்டிங்ல போதும். போடுங்க. 10 times 15 times பண்ணுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. போதும். முடிஞ்ச யாரும் வேணா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம். ஃபார்வர்ட் பெண்ட் பண்றதா பண்ணலாம். சின்ன பசங்க செய்யலாம். ஏஜ் குரூப் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. போதும். Inhale up. Right. Next, Vajrasana. Right leg. நேரா பண்ணுங்க அப்படியே. Chitra, close your eyes. Slowly open your eyes. Relax பண்ணிங்க. அப்படி கால் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கால் எடுங்க. படிச்சீங்க. ரைட் கையை அப்படியே வெளியே மூடுங்க. அப்படியே ரைட் கை வெளியே மூடுங்க. அப்படியே லெஃப்ட் கை அப்படியே ரைட். அதான் முடிஞ்சவங்க ட்விஸ்ட் பண்ணுங்க. இப்போ ட்விஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்சவங்க பண்ணுங்க. முடியாத பரவாயில்லை. 1,
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. போதும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி லெஃப்ட் சைடு லெஃப்ட் கை பண்ணிடுவோங்க. அப்படியே கை நல்லா ரைட் கையை நல்லா 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. போதும் ரிலாக்ஸ். சரி போதும். நெக்ஸ்ட் வந்து கையை வந்து ரிலாக்ஸ் வச்சுங்க. மகனா காலை லேசா மிஷி வச்சுங்க. கால் மிஷி வச்சுங்க. கொஞ்சம் மிஷி வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதான் வந்து உடம்பு போன ரிலாக்ஸ் ஆகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. போதும் போதும். அப்படியே கையை வந்து ஓ ஆன் டைம். ஹலோ மேம் ஆஃபீஸ் போவோம். டிராஃபிக் கூட ஸ்மூத்தா இதுதான் எங்க பர்ஃபெக்ட். சேஃப் அண்ட் செக்யூர். ஹே மாடர்ன் நீ மேக்ஸி இது ஜூம் ஜூம் பறக்குற. செக் 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 கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது எஃப் டாக்ஸி. இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸ். எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி.